7ஆம் தேதி ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுதுங்க. பக்காவா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்திய பாதுகாப்பு படை. ஆக மொத்தத்துல தரமான சம்பவத்துக்கு இந்தியா கிட்டத்தட்ட தயாராயிட்டாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம முக்கியமான ரஷ்ய பயணத்தை ஒருவேளை போருக்காக மோடி தவிர்த்திருக்காரா, அதை கேன்சல் பண்றாரு. இது எல்லாத்துக்கும் மேல சில கவர்தாரி நாடுகள் இந்தியாவை கீழே இருந்து காலவாரி விட நினைக்கிறாங்க. ஸோ அங்க கொஞ்சம் இந்தியா உஷாரா இருக்கணும். இப்படி ஏகப்பட்ட ரீசெண்ட் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொத அப்டேட் ரொம்ப பெரிய அப்டேட் இதாங்க. வரப்போற மே 7ஆம் தேதி, அதாவது நாளைக்கு இந்தியா போர் ஒத்திகை பண்ண போறாங்க. மத்திய பாதுகாப்பு உள்துறை அமைச்சகம் என்ன ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்கன்னா, அப்படி இந்த போர் ஒத்திகை நடத்தும் போது போர் விமானங்கள் வரும் இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே மக்களுக்கு எப்படி அபாய ஒலி மூலியமா எச்சரிக்கைப்படுத்தணும், அவங்களை எப்படி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும், அது மட்டும் இல்லாம அப்படியாப்பட்ட அபாய ஒலி ஒலிக்கக்கூடிய மையங்களை அந்தந்த மாநிலங்கள் கண்டிப்பா அமைக்கணும்னு ஒரு அதிரடியா ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. 1971 அப்புறம் இந்தியா போர் ஒத்திகை நடத்துறது இதான் முறையா. இது மூலமா கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வரக்கூடிய சூழல் 99% உறுதி ஆயிட்டுங்க. இது மட்டும் இல்லாம நிலப்பரப்பை 2 விதமா பிரிக்கிறாங்க. பாதுகாப்பு வலயம் கொண்ட இடம், பாதுகாப்பு இல்லாத இடம். எந்த சமயத்துல மக்கள் எப்போ எங்க வெளியே வரலாம், எங்க வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம சோல்ஜர்ஸ், அதாவது போர் வீரர்கள், அவங்களுடைய வழிநடத்தலை எப்படி கீழ்படினும், அவங்களுக்குன்னு சில சிக்னல் கோடிங்லாம் இருக்கும். அதையுமே சில மக்களுக்கு சொல்லி மக்கள் தங்களை தாங்களே எப்படி அந்த ஆபத்துல இருந்து எச்சரிக்கைப்படுத்தி பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரி பல பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட அறிக்கையை மத்திய அரசாங்கம் ரீசெண்டா இப்ப வெளியிட்டு இருக்காங்க. சோ மக்களே, பொதுவாகவே இந்த மாதிரி ஒத்திகை எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ சைனாக்கும் இந்தியாவுக்கும் வார் நடக்கிற ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சைனாவை சுத்தி எந்த பார்டர்ல, அந்த பார்டர்ல வரக்கூடிய மாநிலங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு அசாம், மணிப்பூர், இங்க இந்த மாதிரி ஸ்டேட்ல தான் அந்த ஒத்திகையை பெரும்பாலும் பார்ப்பாங்க. இப்போ நடப்புல எடுத்துக்கோங்க, பாகிஸ்தானுக்கு நமக்கு வருது. பார்டர்ல எந்த ஸ்டேட்ல வரும்? பார்டர்ல குஜராத் வரலாம், பஞ்சாப் வரலாம், ஜம்மு காஷ்மீர் வரலாம். இந்த மாதிரி மாநிலங்களை தான் பெரும்பான்மையா ஒத்திகையை பார்ப்பாங்க. பட் இந்த முறை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஒத்திகையை நடத்த போறதா சொல்லிருக்காங்க. சோ இதுல பெரிய ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இந்த முறை அட்டாக் ரொம்ப பெரிய அளவுல இருக்க போதோ, இந்தியா பெரிய பதிலடி கொடுக்க போறாங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் திருப்பி ரொம்ப கான்சிக்வன்சஸா நமக்கு பதிலடி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? சோ இதுல சிவிலியன்ஸ் வாழ்க்கை, அவங்களுடைய உயிர் பெரிய கேள்விக்குறியா ஆகுமா? அதனாலதான் இப்படி ஒத்திகை நடத்தப்போதான்னு இப்படி கேள்வி மேல கேள்விகளா ரொம்ப எழ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா சைனா நிக்கிறாங்க. அதுக்குன்னு நம்மளும் குறைஞ்சு போனவங்க கிடையாது. நம்மளும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்தி தென்படுத்தி, குறிப்பா 3 வல்லரசு நாடு நம்ம கூட இருக்கிறாங்க. அதுல முதல்ல இஸ்ரேல் 26/11 மும்பைல பாம் அட்டாக் நடக்கும் போதே நம்ம பார்டர்ல அவங்களுடைய ஏர்கிராப்ட்ஸை நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம ஆர்மி பர்மிஷனை கேட்டாங்க. நாங்க உள்ளவங்க சப்போர்ட் பண்ணுவான்னு. அந்த அளவுக்கு ஒரு பாண்டு இஸ்ரேலுக்கும் நமக்குமானது இருக்கு. நம்மளுமே இப்போ அந்த பலஸ்தீன் போர்ல பல லேபர்ஸை, அந்த போர்க்கால தேவைக்கப்பட்ட லேபர்ஸை அனுப்பி அவங்களுக்கு உதவிகரம் புரிஞ்சோம். ஸோ கண்டிப்பா அந்த நன்றி கடனுக்கு அவங்களும் நம்ம சப்போர்ட் நிக்க தான் செய்வாங்க. அடுத்தது அமெரிக்கா பார்த்துக்கிட்டீங்கன்னா, ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் உண்டான அந்த ஒரு நட்பு ரீதியான உறவு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. குறிப்பா கடைசியா ரஷ்யாவுக்கும் நமக்கு ஒரு பூர்வ ஜென்ம பந்தம்னே சொல்லலாம். சோ நம்மளும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இப்போ இந்த ஒத்திகையில சில டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஏர் ரேட் ட்ரில், இவாக்குவேஷன் ட்ரில், பிளாக் அவுட் ட்ரில், இப்படி பல விதவிதமான டெஸ்ட் அவங்க பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஒன்றுக்கு மட்டும் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். ஏன்னா இது ராணுவ நடவடிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஒண்ணே ஒண்ணு உங்க புரிதலுக்காக, பிளாக் அவுட் ட்ரில் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எதிரி விமானம் நம்மளை தாக்க வரும்போது அவங்க மெயினா எங்க எய்ம் பண்ணுவாங்கன்னா, சிட்டிஸ் தான். அப்போ நைட் அப்படி அவங்க பண்றாங்கன்னா, வெளிச்சம் எங்க ரொம்ப பிரகாசமா இருக்கும், சோ இங்க நிறைய மக்கள் இருக்கலாம், இங்க போடலாம் பாம் அப்படின்னு அவங்க பாம் போட வாய்ப்பு இருக்கு. பட் அந்த இடத்துல ஒரு யுக்தி இவங்க கையாளுவாங்கன்னா, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதை டார்க்கா காமிச்சிட்டு, எங்க ராணுவம் ரொம்ப இருக்கோ அங்க லைட்ஸ் ஆன் பண்ணி அதை வெளிச்சமா காட்டி அவங்கள டிவியேஷன் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஃபயர் சேஃப்டி, கெமிக்கல் கேஸ் அட்டாக் ட்ரில், அப்புறம் கேஷுவலிட்டி ஆக்ஷன், இப்படி எல்லா விதமான ஒத்திகையும் நாளைக்கு நடக்க போகுதுங்க. இப்போ மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இன்னைக்கு கிட்டத்தட்ட
பாகிஸ்தான் நம்ம வேற லெவல் அடிக்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான அவசர கால அறிவிப்பா மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க. மக்களும் பெரும்பாலானோர் இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ராணுவத்துடைய கடமை போர்க்காலத்துல எதிரிய முதல்ல அடிக்கிறது தான். ஆனா நீ பேர்லாம் தான் மக்களையும் காப்பாத்துறது ஒரு ராணுவத்துடைய வேலை. இருந்தாலும் போர் சூழல் எப்போ எது வேணா நடக்கலாம். ஒருவேளை அப்படி சிவிலியன்ஸ் பாதிக்கப்பட்டா, சிவிலியன்ஸ் உயிரிழப்பு ஏற்பட்டாலும் இதை நம்ம நெகட்டிவ் ஷேடு மட்டும் உள்ள இருந்துகிட்டு ஒரு இந்திய குடிமகனா இதுக்கு நம்ம நெகட்டிவ் ஷேடு மட்டும் கொடுத்துடவே கூடாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்திய அரசாங்கம் அவங்கள உள்ள வரைக்கும் நம்ம மேல கை வைக்கிற அளவுக்கு விட மாட்டாங்க. எதிரிங்களை பார்டர்ல துவம்சம் பண்றாங்க இன்கேஸ் அப்படி நடந்துட்டுனா. ஏன்னா ஒவ்வொரு ராணுவ வீரனும் யூனிஃபார்ம் போட்ட குடிமகன், ஒவ்வொரு குடிமகனும் யூனிஃபார்ம் போடாத ராணுவ வீரன். அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணுங்க. சோ இதுவரைக்கும் நமக்கு துணையா நிக்க போற நாடை பத்தி பார்த்தோம். நமக்கு அகெயின்ஸ்டாவும் சில நாடுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு துணையா நிற்பாங்க. அப்படி அதுல லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சைனா தாங்க. ஏன்னா இப்போ பாகிஸ்தான் எப்படி காஷ்மீர்ல வந்து ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க, எப்படியாவது காஷ்மீரை அபகரிச்சிடணும் அப்படின்னு. அதே மாதிரிதான் சைனாவும் இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அருணாச்சல பிரதேசம், அப்புறம் மணிப்பூர், அசாம், இந்த மாதிரி சில பார்டர் ஏரியாவை அவங்க எப்படியாவது ஆட்டையை போடணுன்ற ஒரு நோக்கத்துல இருக்காங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி சைனா கண்டிப்பா பாகிஸ்தான் துணை நிற்க போறாங்க. அது மட்டும் காரணம் கிடையாது, இன்னும் பல காரணங்கள் இருக்கு. ஆல்மோஸ்ட் பாகிஸ்தானுடைய முக்காவாசி குடிமி சைனா கையில தான் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சைனா பல பொருளாதார ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்டை, பல பண உதவிய கடனை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா பாகிஸ்தான் மேல ஒரு பாசத்துல போலனாலும் தான் போட்ட பணத்துக்கு எந்த ஒரு பாதகமும் வந்துடக்கூடாதுன்னு சைனா அவங்களுக்கு துணை நிக்கதான் செய்வாங்க. ரெண்டாவது பாத்துக்கிட்டீங்கன்னா டர்க்கி வந்து ஒரு இஸ்லாமிய நாடு. ஆரம்பத்துல இருந்தே காஷ்மீர் நிலைப்பாட்டுல டர்க்கி வந்து பாகிஸ்தான் பக்கம் தான் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரோன்ஸ் அட்டாக்ல, ட்ரோன் மேனுஃபேக்சரிங்ல அவங்க ரொம்ப கை தேர்ந்த நாடுங்க. பாகிஸ்தான் வந்து ட்ரோன் அட்டாக்ஸ்ல பின்னடைவில் இருக்காங்க. சோ அந்த ஒரு குறைய நிவர்த்தி பண்ண துருக்கி கண்டிப்பா இவங்களுக்கு கை கொடுக்க தான் செய்வாங்க. ஆல்ரெடி பாகிஸ்தான்ல 6 போர் விமானத்தை தரை இறக்கிட்டதா ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஆனா துருக்கி வந்து இதை மறுத்திருக்காங்க. ஆனா இதான் உண்மை அப்படின்னு ஜியோ பாலிட்டிக்ஸ் வலைதளங்கள்ல பேச்சு போய்கிட்டு இருக்குங்க. கடைசியா நாடு பாத்துக்கிட்டீங்கன்னா அநேகமா சில பேர் தான் இந்த நாடோட பேரே கேள்விப்பட்டிருப்பீங்க. நானே அனலைஸ் பண்ணும்போதுதான் திகைச்சு போயிட்டேன். அசர்பைஜான் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய நாடுங்க. இந்த நாடும் பாகிஸ்தான் பக்கம் தான் நிக்க போறாங்க. இது ஒரு இஸ்லாமிய நாடு. ரெண்டாவது, இவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் உண்டான ஒரு ராணுவ ஒப்பந்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ ராணுவ ஒப்பந்தமே அடிப்படையா இருக்கும் போது போர்க்காலத்துல இவங்க சப்போர்ட் பண்ணாம இருக்க போறதும் கிடையாதுங்க. சோ மக்களே, இப்படியாப்பட்ட போர் மேகம், ஒரு போர் சூழல் நம்மளை சூழ்ந்து இருக்கு. அதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி தான் ஒரு சம்பவம் நம்ம நாட்டு பிரதமர் பண்ணியிருக்காரு. சம்பவம் சொல்றதை விட ஒரு முடிவை அவர் ரத்து பண்ணிருக்காரு. என்னன்னா, பல நாட்களாவே நம்ம இந்திய பிரதமர் வந்து ரஷ்யால நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, அது வந்து விக்டரி டே பரேட் அப்படின்ற நிகழ்ச்சியில அவர் கலந்துக்கிறதா இருந்தது. ரஷ்யாவுக்கும் நமக்கும் எப்படியாப்பட்ட உறவுன்றது உங்களுக்கு தெரியும். புட்டின அவரை கெஸ்டா அழைச்சி அதையே ரத்து பண்ணிருக்காருன்றப்ப மக்கள் மத்தியிலையும் உலக நாடக மத்தியிலையும் ஒரு பெரிய கேள்வி என்ன வந்திருக்குன்னா, இப்போ நம்ம இந்திய பிரதமருடைய தேவை இங்க இருக்கு, போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல அப்படியே இந்தியா போரை நடத்தினாலுமே இது ஆல்ரெடி அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பெரிய ட்ரேட் வார், டாரிஃப் வார் போய்கிட்டு தான் இருந்துச்சு. அதை பத்தின டீடைல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், போய் பாருங்க. அப்படியாப்பட்ட சூழல்ல என்னன்னா, இந்தியாவுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, பெரிய கதவு திறக்கு. பல கம்பெனிகள், குறிப்பா சைனால இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து அமெரிக்கால இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே இங்க வந்து திறக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இப்படியாப்பட்ட சூழல்ல இந்தியா போர் அது இதுன்னு போனாங்கன்னா அந்த திறந்த வாசல் மறுபடியும் மூடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கு அது வந்து ஒரு பெரிய பொருளாதார இழப்பா கூட ஆகலாம் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் கணிச்சு சொல்லட்டும், இங்க நம்ம நாடு, நம்ம பாதுகாப்பு அமைச்சகம் அடுத்தடுத்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப பாருங்களேன், ரீசெண்டா ஒரு அப்டேட், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் நமக்கு பாகிஸ்தானுக்கும் உண்டு. அதன் அடிப்படையில ரொம்ப நியாயமா அவங்கள மதிச்சுதான் இந்தியா பல முறை அந்த டேமை சுத்தப்படுத்தணும், கீழே ரொம்ப மண் இருக்கு, அதை கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி பல வாட்டி முறையா பர்மிஷன் கேட்டிருக்காங்க. எத்தனையோ முறை கேட்டும் அவங்க அதை செவி கொடுத்து கூட கேட்கல. சோ என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியா அந்த அக்ரிமெண்ட்டை மீறி இன்னைக்கு சுத்தம் பண்ணிட்டாங்க. இதுக்கு பதிலடியா பாகிஸ்தான் என்ன பண்ணலாம்னா, சிம்லா அக்ரிமெண்ட் அவங்க உடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சிம்லா அக்ரிமெண்ட் அவங்க மீறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அவங்க மீறினாங்கன்னா அதை பத்தின அப்டேட்டும் உங்களுக்கு நாங்க கண்டிப்பா
கொடுக்க தான் போறோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோவுடைய எண்ட் கான்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பிரச்சனை குறிப்பா நம்ம நாட்டு இந்திய பிரதமருக்கும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கும் ஒரு எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பக்கம் எதிரிகள் நம்மளை வந்து தாக்கியிருக்காங்க, அவங்களுக்கு திரும்ப கடுமையான பதிலடி கொடுத்தே ஆகணும். அதுவும் அவங்க ஆயுசுக்கும் மறக்க முடியாத அளவுக்கு கனவுல கூட இந்தியாவை திரும்பி இந்த மாதிரி தீவிரவாத அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம அடியானது இருக்கணும். இது மக்களுடைய கொந்தளிப்பாவும் இருக்கு. பெரும்பான்மையான எதிர்கட்சிகளும் இதே தான் விரும்புறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நீங்க வார் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா இதுவரைக்கும் அவங்க நம்மள தனிப்பட்ட முறையில நாட்டுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணதுக்கோ இல்ல குண்டு வச்சதுக்கோ நம்ம அவங்க கூட வார் பண்ணல. பெரும்பாலும் இந்த கார்கில் வார் மத்த வார் எல்லாமே பார்டர் அடிப்படையா கொண்டு இல்லைன்னா காஷ்மீர்ல உள்ள பிரச்சனை அடிப்படையா கொண்டு தான் வந்திருக்கு. சோ இது வரைக்கும் இந்தியா சந்திச்ச எல்லா பாம் அட்டாக்ஸ்க்கும் தீவிரவாத சம்பவத்துக்கும் ஒத்து மொத்தமா ஒரு பெரிய அடியா இந்தியா கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் ரொம்ப ஏங்கி போய் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அப்படியே இந்தியா கொடுத்துட்டாலும் பொருளாதார ரீதியா இந்தியா கொஞ்சம் சரிவை சந்திக்கும். அதான் உண்மை. அப்படி சரிஞ்சிட்டுனா நம்ம அவ்வளவு பெரிய வல்லரசு நாடும் கிடையாது அடுத்து வர்ற கொஞ்ச நாட்கள்ல சரி செய்யறதுக்கு. ஏன்னா ஆனானப்பட்ட அமெரிக்காவே அதுல ஒரு பலத்த அடியே வாங்கியிருக்கு. அதனாலதான் அவங்க உக்ரைனுக்கு கொடுத்த பினான்சியல் சப்போர்ட், வெப்பன் சப்போர்ட்டையும் பின்வாங்கிட்டாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல இருந்து தன் படையை பின்வாங்கினதுக்கு காரணமே இந்த பொருளாதாரம் தான். சோ அவங்களுக்கே அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சுதான் ஆகணுங்க. இன்னொரு விஷயத்துல எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல இந்தியா இந்த அளவுக்கு ஒரு போர் ஒத்திகைய வெளிப்படையா அதுவும் மொத்த நாடு முழுவதும் ஏன் நடத்தணும்? சோ இப்படி நடத்துற மாதிரி காமிச்சுக்கிட்டு பெருசா நாங்க அடிக்க போறோம்னு அப்படியே சைலண்ட் ஆகி அவங்கள திசை திருப்பி வேற எதுவும் இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி சைலண்டா பண்ண போதா? சோ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் பண்ணி பெரிய பொருளாதார இழப்பும் இல்லாம மக்கள் வாழ்வாதாரத்தையும் இழந்துடாம ரெண்டுத்திலையும் சாதிச்சு காமிச்சிருவாரா மோடி அவர்கள், இந்திய அரசாங்கம்? இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. சோ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? இந்தியா பெரிய நடவடிக்கையான போர் தான் பாகிஸ்தான் கூட செய்யணுமா, இல்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான அந்த குறிப்பிட்ட தீவிரவாத இயக்கத்தை மட்டும் ஒரு அடி அடிச்சுட்டு விடுறது சரியா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஃபாலோ பண்றீங்க. ஜெய் ஹிந்த்.